இந்த டிஷ் பண்ணுறதுக்காக அடுப்பில் வந்து குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 கரண்டி போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, 1 கையளவு பூண்டு, 3 கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விடுங்க. அது வதங்குறப்பே 1/4 ஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம நல்லா கழுவிட்டு ஆஞ்சி எடுத்த சுண்டக்காய் அதை நல்லா தட்டிக்கோங்க. ஓப்பன் ஆகிடும். நல்லா ஒரு 5 தடவை தண்ணியில் அலசிட்டிங்கன்னா கொஞ்சம் விதையெல்லாம் நீங்கிடும். இது வந்து எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. இது கூட வந்து 3 பொடி தான் சேர்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு பொடி, ஒரு பிஞ்ச் வந்து காயும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது கூட திக்காக கரைச்ச புளி 2 கரண்டி சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். குக்கர் மூடி ஹையில் வச்சுருங்க. சவுண்ட் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு சுண்டக்காய் குழம்பு சூப்பராக தயாராகிடும். இது அப்படிலாம் கசக்காது. நம்ம வயிற்றில் வந்து புண்ணு இருந்தாலும் சரி, அப்புறம் செரிமான பிரச்சனை இருந்தாலும் சரி, மலச்சிக்கல் இருந்தாலும் சரி, இல்லை நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த சுண்டக்காய் ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ அடிக்கடி குழந்தைங்களுக்கு வந்து சுண்டக்காய் குழம்பு வந்து பழக்கப்படுத்தி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்ச ஹோமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டிலும் கட்டும். வாழ்க வளமுடன்.